அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நாம் இப்பொழுது சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி பேசவிருக்கிறோம். சனி வக்ர பயிற்சி பலன்கள், சனி வக்ரம் என்றால் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சனீஸ்வர பகவான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயிற்சி ஆவதற்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். இப்பொழுது அவர் கும்பராசியிலே சஞ்சரித்து வருகிறார். கும்பராசியில் இருந்து பின்னோக்கி செல்கிறார். அதாவது கும்பராசியில் சதய நட்சத்திரத்தை நோக்கி செல்கிறார். சதய நட்சத்திரத்தை நோக்கி செல்வதனால் நாம் வக்ரம் என்று சொல்கிறோம். இந்த காலங்கள் வக்ர பயிற்சி காலம் என்பது ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை 139 நாட்களுக்கு இந்த பயிற்சி நடைபெறுகிறது. இந்த 139 நாட்களுக்கு சனி வக்ர பயிற்சி அடைவதனால் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் இங்கு விரிவாக சொல்லவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வக்ர பயிற்சி பலன்கள் 139 நாட்களுக்கு எவ்வாறு இருக்கும் இந்த துலா ராசிக்கு என்பதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே துலாம் ராசிக்கு 5ஆதிபதி, அதாவது பஞ்சமாதிபதி என்று சொல்லுவார்கள். 5ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் 5ஆம் அதிபதி 5இலே ஆட்சி பெற்று அமைவது மிகவும் சிறப்பு. கோச்சார ரீதியாக நாம் பார்த்தோமானால் துலாம் ராசிக்கு இந்த சனியினுடைய கும்ப வீட்டில் இருந்து பஞ்சமாதிபதியாக இருப்பதனால் இவர்களுக்கு மிகுந்த யோகத்தினை வாரி வழங்கும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய உண்மை. காரணம், 5ஆம் வீட்டில் பஞ்சமாதிபதியே ஆட்சி பெற்றிருப்பது வெகும் சிறப்பு. புகழை தேடித் தருவார். நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த பணியிலே வெற்றியை தேடித் தருவார். காலதாமதமாகி பழங்காலங்களாக நடைபெறாமல் இருந்த காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் நடந்தேறும். அதில் வெற்றியும் கிட்டும். பலரும் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலைமை மேல் நோங்கி இருக்கும். பொருளாதாரத்திற்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் தட்டுப்பாடு இருக்காது. காரணம், எந்த வகையிலும் பிறருடைய பணமாவது உங்கள் கையில் புழக்கம் இருந்து கொண்டிருக்கும், சேமிப்பு உயர்ந்து கொண்டிருக்கும், கரையாது. இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாட்டுக்கு படிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று நல்ல படிப்பினை தேர்வு செய்து படிப்பதற்கு விசா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். சிலர் வெளிநாட்டுக்கு சென்று வேலை தேட வேண்டும், வேலையில் சேர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்ல வேலை கிட்டும். சில தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சிலர் காதல் செய்து கொண்டிருக்கும் இளைஞர்கள், இளம் பெண்கள் காதல் கைகூடி வரும். திருமண வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்கள் தற்பொழுது முயற்சி செய்தால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மேலும் வீடு, வாகனம் மற்றும் நிலங்கள் வாங்குவதற்கு முயற்சி செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம். ஏனெனில் பஞ்சமாதிபதி 5ஆம் இடத்துக்காரன் 5இலே ஆட்சி அமையப்பெற்று சிறப்பாக இருப்பதனால் இந்த 139 நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியின் விளிம்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு வரும் வாய்ப்புகள் அனைத்துமே நல்ல உயர்வினை தரும். உங்கள் பெயர், புகழ், செல்வாக்கை உயர்த்தி காட்டும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையும். இல்லறம் நல்லறமாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இப்பொழுது நாம் கிரக அமைப்புகளை பார்த்தோமானால் சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதும், ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதும், கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதும், குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் நல்ல அமையப்பெற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ராகு பகவான் 6இல் அமர்ந்திருப்பதும், கேது 12இல் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவை தராது.
நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். செய்கின்ற தொழிலிலே லாபம், வளர்ச்சி, வெற்றி, முன்னேற்றம் என்ற பாதையை நோக்கி பயணிக்கும். வேலையில் ஊதியம் குறைவாக இருக்கின்ற நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு ஏற்பட்டு வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள். சுக்கிரன் ஆதிபத்தியத்தை கொண்ட துலாம் வீடு என்பதனால் இந்த சனீஸ்வர பகவான், இந்த சுக்கிரனும் சனியும் நட்பு என்ற இன்னொரு வகையிலேயும் துலாம் ராசிக்கு மிகுந்த நன்மைகளை சனீஸ்வர பகவான் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு விரும்பிய வண்ணம் செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். இன்னும் குறிப்பாக சொன்னால், பல வேளைகளில் போராடி கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது எளிதாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள், காலச்சூழல்கள் உருவாகி வருகிறது. இப்பொழுது இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவில் மிகுந்த கவனமுடன் இருந்து செயலாற்ற வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கி இருந்தாலும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாக செல்ல வேண்டும். மேலும் குடுக்கல் வாங்கலில் பணம் வாங்கி கொண்டு சிலர் ஏமாற்ற நேரிடும். அதனால் பணம் யார் திருப்பி தருவார்கள் என்று சரிபார்த்து அவர்களுக்கிடம் வரவு செலவு வைத்துக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் கொடுத்த பணம் திரும்ப பெறுவது கடினம். மேலும் இவர்களுக்கு பங்கு பரிவர்த்தனைகளில் நல்ல லாபம் கிட்டும். மேலும் இவர்களுக்கு நோய் நொடிகள் என்பது மருத்துவ ரீதியாக குணமாகக்கூடிய அளவிலே காலங்கள் கழிந்து வருகிறது. அமைதி, நிம்மதி, வாழ்க்கையில் சந்தோஷம் நடைபெறும். இவர்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிட்டும். வீடு கட்டுவதற்கு புதிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உருவாகி வருகிறது. நிலபுலன்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் வருகிறது. சிலர் ரொம்ப காலமாக நிலங்களை விற்க முடியாமல் இருந்தவர்களுக்கு விற்கின்ற வாய்ப்பும் கிடைக்கிறது. சிலருக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு திருமணமானவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உயர்கல்வி, உயர் பதவி பெறுவதற்கும் பொருள் சேமிப்பு உயர்வதற்கும் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வருகிறது. இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 130 நாட்கள் சனி வக்கரம் பெற்றாலும் இவர்களுக்கு தரக்கூடிய யோகங்கள் என்பது எந்த விதத்திலும் குறைவு இருக்காது. இவர்களுக்கு ஒரு ராஜயோகத்தை தருகின்ற வகையிலே சனி வக்கர பயிற்சியானது தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய பலன்கள் என்பது இவர்கள் வாழ்க்கையில் விழித்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற வாய்ப்புகள் என்பது யாருக்கும் கிடைப்பதற்கரிய வாய்ப்புகள். இவர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டால் இவர்கள் வாழ்வினில் எளிதான வெற்றிகளை பெற முடியும். எளிதாக மேல் நோக்கி வர முடியும். எளிதாக முன்னேற்ற பாதையிலே முயற்சியிலே வெற்றி நடை போட முடியும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்பது 139 நாட்கள் மிக சிறப்பான காலகட்டம். இந்த சிறப்பான காலகட்டத்திலே இவர்களுக்கு விரும்பிய வண்ணம் செயல்பாடுகள் அமையும். ஆன்மீக சிந்தனைகள் மேல்நோக்கி வரும். பொதுவாகவே இவருடைய யாருடைய செயல்பாட்டிற்கும் வம்புக்கும் போக மாட்டார்கள். அமைதியாக விரும்புவார்கள். ஆனால் ஆடம்பரத்தை விரும்புவார்கள். அழகை விரும்புவார்கள். மேலும் அழகை ரசிப்பார்கள். இந்த துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள். ஆகினால் கலை ரசனையோடு இருப்பவர்கள், எதையும் தொலைநோக்கு பார்வையிலே சிந்திக்கக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவில் நாம் பெருமைகளை பலவற்றை கூறலாம். ஆனால் இவர்கள் பொறுமைசாலிகள் என்பது மிகவும் உண்மையான விஷயம். இவர்களுக்கு நடைபெறுகிற யோகம் பெரிய ராஜயோகம். ஆகவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கு இந்த சனி வக்கர பயிற்சியின் காலம் மிக பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.